Hi 10th standard students, second chapter numbers and sequence example sum 2.32 பார்க்க போறோம். Find the sum of 0.40 plus 0.43 plus 0.46 plus up to plus 1. அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, find the sum. அதாவது sum கண்டுபிடிக்கணும்னா நமக்கு n தெரியணும். n தெரிஞ்சாதான், number of terms தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், sum கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் n ஃபார்முலா போட்டுட்டு அப்புறம் sn ஃபார்முலா போடணும். snல ரெண்டு ஃபார்முலா இருக்கு. உங்களுக்கு இது இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஈஸி, ஏன்னா லாஸ்ட் டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சா நீங்க என்னது snக்கு இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். sn = n/2 பிராக்கெட்குள்ள a plus l. சரியா, ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சிருவோம். given எடுத்து எழுதிக்கோங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது term 1, term 2, term 3 போட்டுக்கோங்க. இப்ப a என்ன, a = இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் தான் a. a என்னது 0.40. d என்னது காமன் டிஃபரன்ஸ், d = t2 minus t1. t2 என்னது 0.43, t1 என்னது minus 0.40. இப்ப ரெண்டையும் சப் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும், d யோட வேல்யூ கிடைச்சிரும். d யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 0.03. நான் உங்களுக்கு சப் பண்ணி காட்டிடுறேன். 0.43 0.4030. இப்ப d யோட வேல்யூ என்ன 0.03. l என்னது லாஸ்ட் நம்பர், லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கு 1. n கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், sn ஃபார்முலா போடணும். n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம், n = பிராக்கெட்குள்ள l minus a by d plus 1. இப்ப அந்த இடத்துல வேல்யூ அப்ளை பண்ணிருங்க. n = l என்னது லாஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் a என்னது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் 0.40 பை d யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 0.03 plus 1. இப்ப இந்த 1ல இருந்து எதை சப் பண்ண போறோம் 0.40. 1ங்கிறது என்னது முழு நம்பர், அதனால 1 போட்டுக்கோங்க. பாயிண்ட் இந்த நம்பர்ல பாருங்க, இந்த பாயிண்ட்க்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்கு, 2 இருக்கு, 2 ஸ்தானம் இருக்கு. அப்ப 2 0 போட்டுக்கோங்க. இப்ப 0.40 எடுத்து எழுதிக்கோங்க. சப் பண்ணுங்க 0, இங்க 0 இருக்கிறதுனால இங்க இருந்து 1 பேரா வாங்கிடுறோம். அது 10, இது 0 ஆயிரும். 10ல 4 சப் பண்ணா என்ன கிடைக்கும் 6. இந்த 0 என்ன கிடைச்சிருக்கு 0.60 கிடைச்சிருக்கு பை 0.03 plus 1. சரியா, இப்ப என்ன செய்யணும்னா இத பாருங்க, நல்லா கவனிங்க. டினாமினேட்டர்ல எப்படி வந்திருக்கு, டெசிமல்ல இருக்கு, அதாவது பாயிண்ட் வச்சு வந்திருக்கு. இப்படி இருந்தா, பாயிண்ட் வச்சு வந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யணும், இத முழு நம்பரா நம்ம மாத்தணும். முழு நம்பரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும், இப்ப புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கு 2 ஸ்தானம். அப்ப 100ஆல என்ன செய்யணும், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது நியூமிரேட்டரையும் 100ஆல என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். போட்டு காட்டிடுறேன். 0.60 into 100, 0.03 into 100. இந்த பிளஸ் 1 அப்படி வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யறீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த முன்னால உள்ள 0க்கு மதிப்பு இல்லை. அப்ப என்ன செய்யுங்க 60 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0வை சேர்த்துக்குவோம், 2 0 பை அதே மாதிரி இந்த 0 விட்டுறலாம். இங்க இருக்கக்கூடிய 0.3 100ல 2 0 இருக்கு, மல்டிப்ளை பண்ணும்போது 0 சேர்த்துக்குவோம். இப்ப இந்த புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கு 2. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. கீழையும் பாருங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 1 2. இப்ப இந்த 0 என்ன செஞ்சிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும் பிளஸ் 1 அப்படி வச்சுக்கோங்க. இங்க என்ன கிடைக்கும் மேல 60 பை இங்க பாருங்க நம்பருக்கு முன்னால 0 இருந்தா வேல்யூ இல்ல. அப்ப இந்த 3 மட்டும் எடுத்துக்கோங்க. முழு நம்பரா கிடைச்சிருச்சா. இப்ப நம்ம டிவைட் பண்ணலாம். பிளஸ் 1 இந்த 1 டிவைட் பண்ணுங்க. 1 3 is 3, 2 3s are 6, இந்த 0. அப்ப 20 plus 1 ஆட் பண்ணீங்கன்னா என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 21. என்னோட வேல்யூ கிடைச்ச உடனே நம்ம என்ன ஃபார்முலா போட போறோம், sn ஃபார்முலா. sn ஃபார்முலா என்னது லாஸ்ட் நம்பர் அவங்க கொடுத்திருக்கிறதுனால இந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க. sn = n/2 பிராக்கெட்குள்ள a plus l. எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், n என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 21. n இருக்க இடத்துல போட்டுக்கோங்க. = அதே மாதிரி n கண்டுபிடிச்சது 21 டிவைடட் பை 2. a என்னது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கதான் 0.40 பிளஸ் l என்னது lங்கிறது லாஸ்ட் நம்பர் 1. இங்க இடம் இல்ல, இங்க எழுதியிருக்கேன். s21 = 21/2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப 0.40ஓட 1 ஆட் பண்ண போறோம். 1 முழு நம்பர் 1 போட்டு இங்க 0 0.40
என்ன கிடைச்சிருக்கு 1.40. 21/2 இன்ட்டு என்ன கிடைச்சிருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1.40 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், கேன்சல் பண்ணிடுவோமா. 1 2 is 2. இங்க பாருங்க 1ல 2 போகாத, இப்போ ஒரு 0 சேர்த்து 0 போட்டுட்டு புள்ளி வச்சிருங்க. 7 2s are 14. இந்த 0வை அப்படியே மேல எடுத்துக்கோங்க. இப்போ என்ன கிடைச்சிருக்கு, 0.70 கிடைச்சிருக்கு. 21 இன்ட்டு 0.70 மல்டிப்ளை பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா 21 வந்து 7ஆல என்ன செஞ்சிருங்க, மல்டிப்ளை பண்ணிருங்க. 1 7 7, 2 7s are 14. இங்க ஒரு 0 இருக்குல்ல, 0 சேர்த்துக்கோங்க. என்ன கிடைச்சிருக்கு, எத்தனை ஸ்தானம் புள்ளி வைப்போம், 2 ஸ்தானம், 1 2. 14.70 கிடைச்சிச்சு. இந்த 0க்கு என்ன இல்லை, 0வை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன கிடைச்சிருச்சு, S21ஓட வேல்யூ என்னது, 14.7. இதுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.